மே 25 இன்றைக்கி இந்திய லெவலில் சிவில் சர்வீஸ் தேர்வு மத்திய அரசின், அதாவது ஒன்றிய அரசின் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சிவில் சர்வீஸ் ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. அனைவரும் நன்றாக எழுதுவதற்கு வாழ்த்துக்கள். காலையில் ஒரு பேப்பர் எழுதியிருப்பீங்க, பேப்பர் 1, மத்தியானம் பேப்பர் 2 நடைபெறும். அனைவரும் நல்லா எழுத வாழ்த்துக்கள். மே 25 தமிழறிஞர், மொழிபெயர்ப்பாளர், டிரான்ஸ்லேட்டர் மற்றும் தமிழறிஞர், தமிழ் ரீடர் மூசி பூர்ணலிங்கம் பிறந்த தினம் என்று ஞாயிற்றுக்கிழமை. பல தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் எழுதி வெளிநாட்டினருக்கும் அறிமுகப்படுத்திய மாபெரும் தமிழறிஞர் மூசி பூர்ணலிங்கம் பிறந்த தினம் என்று திருநெல்வேலி மாவட்டம் முனீர்பள்ளம் என்ற ஊரில் 1866 பிறந்திருக்கிறார். டெல்லியில் முனீர்கா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே தான் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அங்கேயும் வசிக்கிறாங்க டெல்லியில். அங்கே காலைல தமிழ்நாடு முறைப்படியான உணவுகள் அதிகமாக கிடைக்கும். பள்ளி படிப்பை முடித்தவுடன் பரமக்குடி நீதிமன்றத்தில் எழுத்தராக பணிபுரிந்தார். எழுத்தாளர்னா ரைட்டர், எழுத்தர்னா கிளர்க். பின்னர் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் மேற்படிப்பை முடித்தார். பாளையங்கோட்டை இந்து கல்லூரி, சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, கோயமுத்தூர் புனித மைக்கேல் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரி, திருச்சி SPG அதாவது பிஷப் ஹீபர் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக பணிபுரிந்தார். பிறகு மிகுந்த தமிழ் பற்றுடன் வாழ்ந்து தமிழுக்கும் பெரும் தொண்டாற்றினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பணியாற்றிய போது ஞானபோதினி என்ற அறிவியல் இதழ், ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதழ், ஆந்திர பிரகாஷிகா என்ற தெலுங்கு இதழை நடத்தினார். திருச்சியிலிருந்து 1923 வெளியான தமிழர் இதழிலும் இவரது கட்டுரைகள் வந்தன. மனோன்மணியம் சுந்தரனார் மற்றும் பரிதிமாற் கலைஞர், கோவை சிவக்கவி சுப்பிரமணியனார் ஆகியோரின் நட்பை பெற்றார். தமிழ் நூல்கள் 18, ஆங்கிலத்தில் 32 மற்றும் சட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். சிறுகதை, நாவல், கவிதை, நாடகம், குழந்தை இலக்கியம், ஆய்வு கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகளையும் எழுதியிருக்கிறார். ஏராளமான சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறள் குறித்து திறனாய்வு நூலும் வெளியிட்டார்.